வணக்கம் நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய தேவதையை நீங்கள் சித்தி செய்துட்டீங்க அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே நொடியில் நீங்கள் வசியப்படுத்தலாம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு நொடியில் வசியப்படுத்தலாம். இதற்கு நீங்கள் ஒரு தேவதையை சித்தி பண்ணணும். சரிங்களா? அமாவாசையில் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அரச மரத்து அடியில் நீங்கள் அமர்ந்து தலை வாழை இலை விரித்து, பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, தாமரைப்பூ, தேன், திராட்சை, கல்கண்டு இது அனைத்து படையிலும் நீங்கள் வைத்து, சைவ படையில் தான், அனைத்து படையிலும் நீங்கள் வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்பு ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் ஷௌம் நமோ பகவதி கார்த்தியாயினி யச்ச யச்ச மம காரியம் சாதிய சாதிய சுவாகா. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 ஜெபிங்க, அல்லது ஒரு நாளைக்கு 108 ஜெபிங்க. அரச மரத்தடியில் அமர்ந்து நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணுங்கள். 48 நாள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தேவதை சித்தியாகும். ஒரு அழகான குழந்தை வடிவில் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. கனவு மூலிமா காட்சி கொடுப்பாங்க. சரிங்களா? நேரடி எந்த தேவதையும் பிரசன்னமாகி நிற்காது. கனவு மூலிமா உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. பிறகு நீங்கள் ஒருத்தர் வசியம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சீட்டில் அவங்க பேரை எழுதி, இன்னார் மகள் இன்னார் எனக்கு வசியமாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 108 இந்த மந்திரத்தை ஜபித்து நீங்கள் பூஜையில் வைத்தால் போதும். மற்ற நாளே அந்த பொண்ணு எங்கே இருக்குதோ உங்களை தேடின அந்த இடத்துக்கு வந்துடும். இதேமாரி ஆணும் தேடி வந்துடுவாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதுமாதிரி ஆணும் பொண்ணும் சேர்த்து வைக்கலாம். ஏவல் பில்லி சுனி பேய் பிசாசு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி விபூதி கொடுத்தாலே போதும், உடனடியாக அது எல்லாம் விலகி ஓடி போயிடும். ஆனால் இதற்கு இந்த தேவதை நீங்கள் சித்தி பண்ணணும். சரிங்களா? சித்தி செய்யாமல் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் வெற்றி ஆகவே ஆகாது. இதில் நான் ஒரு கடுகு அளவு கூட நான் மறைக்கலை. இதில் நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக செய்து பாருங்கள். 100% வெற்றி ஆகும்.